இருக்கிறவர்கள் அல்ல, வழிபோக்கர்களாக இருக்கிறவர்கள், இங்கேயே நிரந்தரமாக இருக்கிறவர்களை போல் நடந்து கொள்ளக்கூடிய அந்த பெருமையை விட்டு, அந்த அகம்பாவத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள். இந்த உலகத்திலிருந்து உயிர் விரியும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நீதியான ஒரு மனிதன் போய்விட்டானே என்று மக்கள் சொல்லுவார்களே, அதை கேட்டு நீயும் அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நீளமான உலகத்தையும் தருவாயே. அப்படிப்பட்டவர்களாக உலகத்திலே ஏதோ சாதிக்க வேண்டும் இருக்கிறார்களே, உலகத்திலே சாதிப்பதே உண்மையைத்தான், நீதியைத்தான், நேர்மையைத்தான், மனித நேயத்தைத்தான், சாந்தியைத்தான், சமாதானத்தைத்தான், உள்ளத்தினுடைய ஒருங்கிணைப்பைத்தான், ஒற்றுமையைத்தான் என்று எங்களுக்கு விளங்கவே அம்மானே. நாங்களே வெளிவர்கள் என்று ஏமாந்து போயிருக்கிற கூட்டத்திலே சேர்த்து விடாதே. கடைசியிலே கொண்டு போய் சுடுகாட்டை இருக்கிறார்களே, அப்பொழுது அந்த பிணம் என்ன நினைக்கும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. முஸ்லிம்களாக இருந்தால் கபரிலே வைத்து மூடிவிட்டு வெளியே வந்து விடுகிறார்களே, இரவு காலம் என்று பார்க்கும் கூட தங்களுக்காக விளக்கு கொண்டு வந்து வைத்து தாங்கள் விளக்கிலே நின்றுவிட்டு இருட்டிலே எங்களை விட்டுவிட்டு போய்விடுவார்களே, குடிக்குள்ளே வைத்து விட்டு போய்விடுவார்களே. அப்பொழுது நீ என்ன கேட்பாய்? அப்பொழுது நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? அதற்கு தகுந்த வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்கிறதா எங்களை ஆக்கு. ஆண்டவனே, ஆண்டவனே, இந்த உலகத்திலே அகம்பாகம் பிடித்தவன் என்ற பெயரை எங்களுக்கு உண்டாக்கிவிடாது, அந்த பெயரை அமெரிக்காவுக்கு உண்டாக்கிவிடாதே. ஆண்டவனே, எங்களுக்கு மட்டும் சொர்க்கம் வேண்டும் என்று கேட்கவில்லை, உலக நாடுகள் அத்தனைக்கும் சொர்க்க வேண்டும், உலகத்திலே வாழ்கிற அத்தனை மனிதர்களுக்கும் சொர்க்க வேண்டும். நாங்கள் சமயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு, நாங்கள் மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனித நேயத்தை கேட்கிறோம், மனிதாபிமானத்தை கேட்கிறோம், மனிதர்கள் உலகத்திலே சமாதானமாக வாழ கேட்கிறோம். இந்த பாரத அரசு சமாதானமாக வாழ வேண்டும், சாந்தியாக வாழ வேண்டும், இந்த நாட்டு மக்கள் உண்மையாக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், அரசுக்கும் மக்களுக்கும் நேசமான இணைப்பு இருக்க வேண்டும். நாங்கள் வன்மையை விரும்பவில்லை, தீவிரவாதத்தை விரும்பவில்லை, கொடுமையை விரும்பவில்லை, சமாதானத்தை விரும்புகிறோம். ஆட்சி ஆளுகிறவர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். எங்களுக்கு இடையிலே நட்பையும் பாசத்தையும் ஏற்படுத்திவை எங்களை கொல்லுவதற்காக, எங்களை வெல்லுவதற்காக யார் முனைந்தாலும் நாங்கள் இந்த தேசிய நீரோட்டத்தை கடந்து இந்த தேசத்துக்காக எங்களுடைய முன்னோர்கள் பாடுபட்ட மாதிரி பாடுபடக்கூடிய சுபாவத்தை எங்களுக்கு தான். யாரெல்லாம் இந்தியா மட்டுமல்ல, இந்த உலகத்திலே எல்லா நாடும் தன்னுடைய நிலையிலே சுகமாக இருக்க அதற்கு வழிவகுத்துக் கொடுப்பாயாக. யாரும் யாரின் மீதும் எந்தவித தாக்குதலும் நடத்தாமல், எந்தவித நோவினையும் கொடுக்காமல், எந்தவித துன்பத்துக்கும் உட்படுத்தாமல் யாரெல்லாம் எல்லோருக்கும் நல்லதை நினைக்கக்கூடியவராக ஆக்கிவி. ரஹ்மானே, நீ மகா கருணையாளன். இந்த பெரும் கூட்டம் முன்னிடத்தை கையேந்துகிறது. இந்த கூட்டத்திலே எத்தனையோ நல்லவர்கள் இருப்பார்கள். எங்களுக்கு தெரியாது யார் யார் எப்படிப்பட்ட நன்மைகள் செய்கிறார்கள், என்னென்ன பரோபகாரம் செய்கிறார்கள், எப்படிப்பட்ட சாந்தி சமாதானத்தை விரும்புகிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட பெரியவர்கள் என்று வெளியே தெரியாமல் இருக்கலாம். யாரெல்லாம் அவர்களுடைய நன்மையின் காரணத்தினாலே, அவர்களுடைய பெருந்தன்மையின் காரணத்தினாலே எங்களுடைய இந்த பிரார்த்தனையை, இந்த துஆவை ஏற்றருவாயாக. யாரெல்லாம் இந்த நடந்த கூட்டம் முழு உலக சமாதானத்துக்கு வழிவகுக்கிற கூட்டமாக ஆக்கிவை, தூய எண்ணமுள்ள கூட்டமாக ஆக்கிவை, இங்கே வந்தவர்களை தூய எண்ணமுள்ளவர்களாக ஆக்கிவை. ஏதோ ஒரு எண்ணத்திலே வந்திருந்தாலும் கூட அந்த எண்ணத்தை எல்லாம் கழுவிவிட்டு இங்கிருந்து போகும்போது தூய்மையானவர்களாக, உன்னிடத்தே வரும்பொழுது தூய்மையானவர்களாக இருக்க வழிகொடு ரஹ்மானே, வழிகொடு ரஹ்மானே. எங்களுடைய துஆவை கபூல் செய் ரஹ்மானே. ஸல்லல்லாஹு தஆலா அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக.